அன்பானவர்களே, ஏசப்பாவுடைய அன்பை விட்டு நம்மளை பிரிக்கிறது யார்? பவுல் சொல்றாரு இல்லை, பசியோ துன்பமோ துக்கமோ உபத்திரமோ வியாகுலமோ எதுவோ இல்லை, எதுவுமே ஆண்டவருடைய அன்பு. மரணம் கூட கணவன் மனைவி பிரிச்சிடும், ஆனால் மரணம் நம்மளை ஆண்டவர்கிட்ட சேர்த்துரும். இந்த உலகத்தில் கண்ணை மூணா அதே வினாடி ஆண்டவர்கிட்ட இருக்குங்கிறது தான் கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை நம்பிக்கை, விசுவாசம். ஆண்டவர் கூட இருப்போங்கிறது தான். பாருங்கள், இயேசு அந்த அளவுக்கு உங்களை நேசிக்கிறார். கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? ஒரு முறை ஆண்டவரை ருசி பார்த்துட்டிங்கன்னா என்ன வந்தாலும், ஏன் இந்தியாவில் எத்தனை இடத்துல மதமாற்ற தடைச்சட்டம் கொண்டு வந்தாங்க, எத்தனை எதிர்ப்புகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை இடத்துல அடிக்கிறாங்க, வீடியோ பார்க்குறோம். மிஷினரிகள் அடிக்கிறாங்க, பாஸ்டர்ஸ் அடிக்கிறாங்க வட இந்தியாவில். அப்படி இருந்தாலும் கிறிஸ்துவோடைய அன்பை விட்டு பிரிக்க முடியுமா? கிறிஸ்தவர்கள் மூட்டைப்பூச்சி மாதிரி நசுக நசுக பெருகி கொண்டு இருப்பாங்க. ஏன்னா ஒரு பொய்யையோ மாயையோ நாங்கள் நம்பலை. நாங்கள் நம்புகிற ஆண்டவர் பெரியவர், அவர் உயிரோடு இருக்கிறார். அதனால் அவருடைய அன்பை நீங்கள் அடித்தாலும் மிரட்டாலும் மதமாற்ற தடைச்சட்டம் கொண்டு வந்தால் கூட பிரிக்க முடியாது.